வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜிம்மி யூசோ வந்து ஸ்மாக் டவுனுக்கு வர போகிறாங்க. அதுக்கான டேட் வந்து தெரிய வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேவுஸ் வந்து அகைன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நியூ பிளட் லைனை எதிர்த்து. நம்ம ரேண்டா ரோசி பற்றின ஒரு அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பெர்லினுக்காக ஒரு லைவ் போட போகிறேன். அதாவது WWE கேம் லைவ் போட போகிறேன். அது உங்களுக்கு எந்த டைம் நீங்கள் எல்லாரும் அந்த லைவில் ஜாயின் பண்ண எந்த டைம் வந்து கரெக்டாக சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்பர் ஒன் என்னன்னா நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வரப்போற. இப்போ இது வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு. அதாவது லாஸ்ட்டாக அதாவது இன்னும் ஒரு ஸ்மாக் டவுனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பட்டி அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர் ஆப்போனோட தான் வரப்போறாரு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு டைம் வந்துருச்சு. செப்டம்பர் 13 யூஎஸ் நெட்வொர்க் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் அட்வர்டைஸ் பண்ணலை. அது ஒரு தனி ஸ்டோரியாக ஓடிச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டார்ட்டான மணி இந்த பேங்கோட அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு. ரோமன் ரெயின்ஸ் அங்கே இருக்க போகிறாரு. மற்றும் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ராண்டி அண்ட் கோடி ரூட் எல்லாருமே இருக்க ராண்டி இருக்க போகிறாங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், என்னன்னு புரியலை. அப்போ வந்து பெஸ்ட் பெர்லினில் ராண்டி இருப்பாரா, அதாவது ராண்டி வந்து வின் பண்ணுவாரா என்னன்னு தெரியல, டவுட்டு தான். சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இப்படி சொல்கிறாங்க, என்னன்னு தெரில. சரி, ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜிம்மி யூசோட இன்வால்மெண்ட் இருக்குமா அந்த மாதிரி தான் இப்போ சொல்ல போகிறது. என்னென்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஜிம்மி யூசோ மட்டும்தான் ரோமன் ரெயின்ஸோட டீம் அப்பாக இருப்பார். ஏன்னா பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணதே நம்ம ஜிம்மி யூசோ தான். அது எதுக்குன்னா நான் தான் ட்ரைபிள் சீஃப்னு சொல்லி சோலோ சைக்கோ அட்டாக் பண்ணார். அதனால ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி யூசோ கூட கூட்டிகிட்டு வர போகிறாரு. இல்லைனா ரோமன் ரெயின்ஸ் ஃபஸ்ட்டு வருவார். ஜிம்மி யூசோ வந்து செகண்ட் சர்ப்ரைஸ் வந்து எப்படி ஜாக்கப் பட்டி நம்ம ரோமன் ரெயின்ஸ் அடித்து ஓட விட்டாரோ அதே மாதிரி ஜிம்மி யூசோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அடித்து ஓட போகிறார். நியூ பிளட் லைனு 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து பேட் பிளட்ல ஒரு மேட்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஆனால் ஜேவுஸோ வந்து ரோமன் ரெயின்ஸ் வர போகிறாரு கன்ஃபார்மு. ஆனால் ஜிம்மி யூசோ எப்படின்னு தெரியல, கண்டிப்பாக அவர் வருவாருன்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. நம்பர் டூனா பெஸ்ட் பெர்லின் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம 12:30 நைட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேட் நியூஸ் தான். நைட்டு 12:30க்குன்னா சத்தியமாக யாராலையும் பார்க்கணும். வீட்டில் வந்து டிவியே போட விட மாட்டாங்க அந்த டைமில் நம்ம பேரண்ட்ஸாக இருந்தால். ஆனால் அந்த டைமில் பார்க்க போகிறோம். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு கிக் ஆஃப் ஷோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம WWE யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ஸ்மாக் டவுன் நாளைக்கு காலையில் டேப்பு தான், டேப் ரெக்கார்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நைட்டு 12:30 நடக்கும் அங்கே ஸ்மாக் டவுனு. அப்புறம் அது போக வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் பெர்லின் சொன்ன மாதிரி தான் போஸ்ட் ஷோ எல்லாமே தான். அடுத்து இப்போ ரேண்டா ரோசி பற்றி தான். ரேண்டா ரோசி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஜூன் 24, 2024 அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கை வந்து போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க WWE வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். மேபி ராயல் நம்பர் எதிர்பார்க்கலாம். நம்பர் த்ரீ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் ட்ரூ மேக்கின்டர் தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட்டாக இந்த ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கோடி கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமராலையும் நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன், ஆஃப் ஏர்லேயும் நான் ஃப்ரெண்டாக தான் இருப்போம், அந்த மாதிரி தான் அங்கேயும் இதான் சொல்லியிருக்காரு. நம்ம சிஎம்முக்கும் அதாவது ட்ரூவும் எப்படி எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஏரில் ஒரு ஆள் வந்து எடுத்துட்டாங்க, மேலேருந்து பிக் எடுத்து விட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் நிற்கிற மாதிரி கூலாக நிற்கிற மாதிரி. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இவங்க 2 பேருமே ஒரு ஃப்ரெண்டு தான். அஸ் அ ஸ்டோரி இல்லைன்னா நல்லா வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கான ஸ்ட்ராப் மேட்ச் வந்து இந்த மேட்சோட எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்க போது. ஏன்னா பேட் பிளட்டில் உங்களுக்கான ஹெல்லினசல் மேட்ச் வேறு இருக்குது. சரி, 3வது மேட்ச். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா WWE மெர்ச்சன்டைஸ் சேல் இப்போதைக்கு வந்திருக்கு. அதாவது அதிக டிஷர்ட்டு ரோமன் அந்த மாதிரி காஸ்டியூம்லாம் விற்றதில்ல. ஃபஸ்ட்டு ட்ரைபிள் சீஃப், 2வது வந்து ஜேவுஸோ, 3வது வந்து சிஎம்க்கு, 4வது கோடி எப்படியோ வந்துட்டார். இது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்தக்கப்புறமா இப்போ தான் கோடி வந்து பார்க்குறோம் இந்த செக்ஷனில். அப்புறம் ஜான்சினா எப்பயுமே இருப்பார். நெக்ஸ்ட் நிக்கி கிராஸ் பற்றி தான். நிக்கி கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட் ஸ்டிக் கூட சேர்ந்து ஒரு ஈவில் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு கோஸ்ட் கேரக்டர். அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்டில் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் ஒரு சிங்கிள் மேட்ச் வந்து ப்ளே பண்ணலை. அதுக்காக வந்து ராவில் வந்து பார்த்திங்கன்னா கேபிளோட டீமே டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கான சிங்கிள் மேட்ச் நடந்தால் அது எப்படி இருக்குன்னு இன்னும் வரைக்கும் எனக்கு சொல்ல முடியலை. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஸ்ட்டு அந்த மாதிரி தான். இவங்க வந்து சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த கேரக்டர் செட் ஆகாதான் பார்த்திங்கன்னா சத்தியமாக செட் ஆகலைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேரக்டருக்கு செட் ஆன ஆள் யாருன்னா அலெக்சா பிளஸ் மட்டும்தான். ஆனால் அலெக்சா பிளஸும் கூடி சீக்கிரத்தில் வர போகிறாங்க. அந்த பிளேஸை வந்து இவங்ககிட்ட இருந்து அடிச்சு பிடுங்க தான் போகிறாங்க. ஒயிட் சிக்ஸில் ஒரு மெம்பராக சேர தான் போகிறாங்க. நம்பர் 4 என்ன மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ பற்றி தான்.
மெயின் ஈவெண்ட் ஜே உசோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவருக்கு நியூ பிளேனுக்கும் ஒரு ஆன்லைனில் ஒரு கான்ட்ரவர்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சோஷியல் மீடியாவில் என்னன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே முதல்ல சொல்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜே உசோ வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, நீ வந்து அந்த ஒரு குவாலிஃபிகேஷனில் இருக்க, அதாவது அந்த டோர்னமெண்ட்டில் இருக்க, அங்கே நீ வந்து வின் பண்ணேன்னா உன்னை நான் ட்ரெஸ்ஸாய் பண்ணுவேன், அதாவது உன்னை அடிப்பேன், அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அங்கே ஜில்லா ஃபட்டி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ பி கேர்ஃபுல் வாட் யூ விஷ் ஃபார் அப்படின்னு இருப்பாரு. பிரான் பிரேக்கரை வார்னிங் கொடுத்துருப்பாரு ஜே உசோக்கு சப்போர்ட் பண்ணி. இதுலேருந்து என்ன புரிய வச்சுன்னா, WWE வந்து பிளான் பண்ணுறாங்க ஜில்லா ஃபாட்டி வந்து ஓஜி பிளேனில் சேர்க்குற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே இன்னும் அதாவது ரோமன் ரைம்ஸ், ஜிம்மி அண்ட் ஜே அண்ட் செமி, ஜில்லா ஃபாட்டி 5 பேராக இருக்குது, அதிக சான்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு பழைய அப்டேட் வீடியோ பேசியிருந்தோம். ஆனால் இப்போ சோலோ சிக்கா வந்து பார்த்திங்கன்னா நியூ பிளட் லைன் வந்து நம்ம அந்த டோர்னமெண்ட்டில் ஜே உசோ கலந்துக்கும் போது வின் பண்ணும் போது அங்கே நியூ பிளட் லைன் வந்து ஜே உசோ அட்டாக் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம சோலோ சிக்கா வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதில் பார்க்குற மாதிரி நம்ம சோலோ சிக்கா வந்து ஜே உசோவை வந்து தட்டி கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நான் அப்பயே தோணிருச்சு, ஒருவேளை இவர் வந்து கண்டிப்பாக தட்டி கொடுக்குற மாதிரி தட்ட போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் அப்படி தான் ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. நம்ம ஜாக்க ஃபாட்டி இல்லைன்னா டேமட்டோங்கா டேங்கோலோவா அவங்க வந்து போய் ரா பிராண்டில் போய் அட்டாக் பண்ண போகிறாங்க ஜே உசோ வந்து. அதுக்கேற்ற மாதிரி WWE ஒரு லைவ் ஈவெண்ட் வந்து நடத்துனாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ பிளட் லைனில் சேர்ந்த எல்லாருமே இருந்தாங்க, சோலோ சிக்காவை தவிர. டேமட்டோங்கா, டேங்கோலோவா அண்ட் ஜாக்க ஃபாட்டி இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி அது வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா WWE வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, நியூ பிளட் லைன் இஸ் ஹைப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. பிளட் லைன் வாஸ் ஹைப்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க WWE ஃப்ராங்கில். அது போட்டோன்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜே உசோ வந்து டேம் வாட் டே ஆன் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதான் என்னடா இப்போ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பார். அதாவது இவர் நியூ பிளட் லைனை கலாச்சிரி இவங்களுக்கான ஒரு கான்ட்ரவர்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இது கான்ட்ரவர்சியான்னு தெரியல. அதாவது இந்த மேட்சோட எப்படி லிங்க் பண்ணலாம், அதாவது சர்வைவல் சீரிஸ் வார் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நியூ பிளட் லைன் வாஸ் ஓஜி பிளட் லைன் நடக்க போது, அதுக்கு எல்லாருமே ஓஜி பிளட் லைன் இருக்க எல்லாருமே சேரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பின்னாடி சோஷியல் மீடியா வச்சு லிங்க் பண்ணுறாங்க. நம்பர் 5 என்னென்னா பெஸ்ட் இன் த பெர்லின்னா நாளைக்கு 12:30 நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் த பெர்லின் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு என்னென்ன மேட்ச் வந்து புக் ஆகிருக்கோ அதுதான் 5 மேட்ச் தான். நம்ம சிஎம் பங்க் வாஸ் ட்ரூ மேக்கிட்டுக்கான ஸ்ட்ராப் மேட்ச். இந்த மேட்ச் தான் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டோரி இல்லைன்னு இந்த மேட்ச்சுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்களும் அதுக்காக வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதில் வந்து எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பெஸ்ட் இன் த பெர்லினில் அடுத்து வந்து நைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்க போகிறாரு. அங்கே வந்து மேபி லோகன் பாலாக இருக்கலாம், இல்லை ஏஜெஸ்ல இருக்கலாம். இப்போதைக்கு அதான் ரூமர்ஸ் வந்துருக்கு. ஆனால் வேறு எந்த சூப்பர் ஸ்டார் வரான்னு என்ன சொல்ல முடியல. நீங்கள் தான் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேட்ச்சில் இந்த ஓப்பன் சேலஞ்சில் தான் பெரிய இன்வால்வ்மெண்ட் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெரர் ட்வின்ஸ் வந்து ஜட்மெண்ட் டே அட்டாக் பண்ணுற மாதிரி அதிக வாய்ப்பு. ஜட்மெண்ட் டே சைடு வந்து ஏகப்பட்டவே இருக்காங்க. மேபி இந்த டெரர் ட்வின்ஸ்லேருந்து ஒரு நியூ மெம்பர் வந்து வரலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து கோடி அண்டு கெவின் ஓவன்ஸுக்கு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் தான் முழுக்க ஹீல் ஆக போகிறாரு. இந்த மேட்ச் முடிஞ்சக்கப்புறமா கெவின் ஓவன்ஸ் இப்போதைக்கு அதான் சொல்கிறாங்க, கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணி ஒரு கொடூரமான கோடி அட்டாக் பண்ணுவார். பேட் பெல்ட்டில் அகைன் ஒரு மேட்ச் பண்ணுவார். ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச் தான் என்னால் ப்ரெடிக்டே பண்ண முடியல. அதாவது குந்தர் வர்சஸ் ராண்டிக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா லூக்ரி கைஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ராண்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணி மேபி குந்தர் வந்து அகைன் சாம்பியன் ஆகலாம் அந்த மாதிரி சொல்லப்படுது. வேறு எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மேபி ராண்டி வின் பண்ணால் இந்த மேட்ச் உண்மையிலே வேற லெவல் தான்ப்பா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. See you in my next video. Thank you for watching.